ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு அன்பு ஏன் அன்பு இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? ஏற்கனவே உன்னால இந்த வீட்ல வந்த பிரச்சனை பத்தாதா? ஏய், ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எப்ப பாரு என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்க. அன்பு டேய், நீ தப்பு பண்ண உன்னதானே குத்தம் சொல்லுவாங்க. என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன தப்பு பண்ண? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆளாளுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன? நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கின பைக் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் வேலை எல்லாம் என்ன சொகுசான வேலையா? நோக்காம ஏசில உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறேன். கேஸ், பந்தவஸ்து, மீட்டிங், ஊர்வலம்னு ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். மழை வெயில்னு பார்க்காம ரோட்ல நிக்கணும். சும்மா வீட்ல உட்காந்துட்டு போனா போகட்டுன்னு சொல்றீங்க. கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு தானே. போலீஸ்காரன் சொன்ன கடைக்காரன் பைக்கை தூக்கி சும்மா கொடுத்துட்டானா? ₹1 ₹2 இல்ல, 2 லட்சம் ரூபாய். என்னோட உழைப்புல வாங்கின முதல் காஸ்ட்லியான பைக். அத பொறுப்பு இல்லாம நாசம் பண்ணிட்டு வருவாரு. போடா போதுன்னு விட்டுட்டு போக சொல்றீங்களா? அப்போ உனக்கு இந்த வீட்டு மாப்பிளைய விட அந்த வண்டி தான் பெருசா போச்சா? ஆமா, எனக்கு வண்டி தான் பெருசு. இப்ப என்னங்கற? நடந்துக்கிற அப்படி உனக்கு என்ன தண்டா ஆச்சு? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா? அதுவும் சாதாரண பைத்தியம் இல்ல, பண பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் பணம் பணம்னு பணத்து பின்னாடியே சுத்துறான். டேய், இத பார், காசை விட்டு எறிஞ்சன்னு வச்சுக்க, நீ வாங்கின மாதிரி 100 வண்டி வாங்கலாம்டா. ஆனா கோடி ரூபாய் கொடுத்தாலும் நல்ல மனுஷங்களை வாங்க முடியாது. டேய், மனுஷங்க தான்டா முக்கியம். அதுவும் எழில் மாப்பிள ரொம்ப நல்ல மனுஷன்டா. அவரை போய் அசிங்கப்படுத்திட்டு மனசாட்சி இல்லாம பேசுற. ஊர் உலகத்துல எவனும் வாங்காதே நீ வாங்கிட்ட. காசு சம்பாதிக்கணும்ன்ற திமிர் தான்டா. மேல இருந்து ஆன ஒருத்தன் பார்த்து தான்டா இருக்கான். ரொம்ப ஆடாத, அடங்கிடுவ. அவர் அமைதியா இருக்க சொல்லாம என்ன அடக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, வாய்க்கிலியா வக்கிலியா இவ்வளவு பேசுறல்ல, போனா போது பைக் தானே விட சொல்றல்ல. உன்னோட டப்பா ஹோட்டல நான் அடிச்சு உடைக்கிறேன். சொந்த தம்பின்னு நீ சும்மா இருப்பியா? வாய் திறந்து பதில் சொல்லு. ஹோட்டல பத்தி பேசணும்னா அப்படியே சைலண்ட் ஆயிட்ட. உன் ஹோட்டல அடிச்சு உடைச்சா நீ சும்மா இருப்பியா? தம்பின்னு கூட பார்க்காம என்ன அடிக்க வருவல? சொல்லு, என்கிட்ட சண்டை போடுவீங்கல்ல? நீ மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் கொலை குற்றவாளி மாதிரி சுத்தி நின்னு என்ன கேள்வி கேட்டு சாவடிக்க மாட்டீங்க? அது என்ன உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்து இலக்கரமா தெரியுதா? என்ன பேசினாலும் எதிரி மாதிரி என்கிட்ட வந்து விழுறீங்க. டேய், எதிரிங்க மாதிரி சண்டை போடுறது நாங்களா இல்ல நீயா? நீ செய்யறது தப்பு, பேசுறது தப்புன்னு சொன்னா நீ தாண்டா எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. யார், நானா? இந்த குடும்பத்துல இழுச்சவைய நான் தான். எந்த பிரச்சனை நடந்தாலும் குடும்பமே ஏமலையே பழி போடுறீங்க. இத்தனை நாள் அதான பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டதும் எல்லாரும் சேர்ந்து என்னையே கெட்டவனாக்குறீங்க. இதான உங்க பிளான்? டேய், ஏடா உன் புத்தி இப்படி யோசிக்குது? ஐயோ மாமா, படிச்சவன் தான்டா நீ, நல்லபடியா யோசிக்க மாட்டியா? ஆமா, அப்படியே நீ படிச்ச IAS ஆயிட்ட. நீ என்ன படிச்சன்னு என்ன கேள்வி கேக்குற? படிக்காத தற்குறி தானே நீ என்ன கேள்வி கேக்குறியா?